ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வாங்க இன்றைக்கி ஒன் பாட் ரைஸாக ஒரு சுவையான அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாமா. நான் இன்றைக்கி குக்கரில் தான் செஞ்சுருக்கேன். ஒரே குக்கரில் எல்லாமே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நெய் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் கூடயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்ச வாட்டி கடல் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் காய் இருந்துச்சு அப்படின்னா காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு குயிக்காக செய்யணும் அப்படின்னா இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி பெருசாக காய் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் காயும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். வதங்கின வாட்டி தக்காளியும் போட்டு வதக்கிக்கிறேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கின வாட்டி மஞ்சத்தூள் கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூளும் குழம்பு மிளகாத்தூளும் ஆட் பண்ணும். சாம்பார் தூள் அது நான் யூஸ் பண்ணுற ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கி வச்சுட்டு இதுக்கு கொஞ்சோண்டு பெருங்காயமே ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நடுவில் நான் என்னென்னா பருப்பும் அரிசியும் நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு ஒரு 1/4 டம்ளர் பருப்பு அப்படிங்கிற மாதிரி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கழுவி ஊற வச்சுருக்கேன். இதுக்கு 1க்கு 2 அப்படிங்கிற அளவு தான் தண்ணி ஆட் பண்ணுவேன். நல்லா கொலகொலப்பாக வரும். ரொம்ப கொலகொலப்பாக வராது, கொஞ்சம் மீடியமாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கொலகொலப்பாக வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக விட்டு நல்லா கொலகொலப்பாக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணோம், தண்ணி தேவையான அளவு கொஞ்சோண்டு இதில் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பூண்டு அரைச்சி கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் தட்டி ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் தட்டி கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்பயும் தட்டி ஆட் பண்ணுவேன். இந்த தடவை கொஞ்சம் அரைச்சி ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணான்னா கொஞ்சம் தட்டி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி அளந்து வச்சிடலாம். பாருங்கள், இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். இப்போ நல்லா தண்ணி கொதிச்ச வாட்டி நம்ம அரிசியை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா குக்கர் ஃபிட் பண்ணி ஒரு 3-4 விசில் விட்டுருங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா கொலகலப்பாக வேணும்னா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா கொலகொலப்பாக இருக்கும். நான் ரொம்ப கொலகொலப்பாக இல்லை, ஒரு திட்டமான அளவு தான் வச்சுருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப கொலகொலப்பாக இல்லாமல் ஒரு திட்டமான கரெக்டான பதத்துக்கு தான் வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு அப்படின்னா நல்லா கொலகொலப்பாக இதில் காயெல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டும் கூட அதே டைம் ஒரு ஹெல்த்தியாகவும் ஒரே பாட்டில் நம்ம லஞ்ச் பாக்ஸ்லாம் கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு இந்த டிஷ் எப்படி இருந்துச்சுன்றதை எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.